தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கட்டின பொண்டாட்டிய வரதட்சணை கொடுமை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணம் திரும்ப வராது, வரதட்சணை பணன்ற ஒன்று கிடைக்காது, அதனால் இந்த பொண்ணை கொலை பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கேயே வரதட்சணை வாங்குவோன்னு ஆம்பளைங்க இந்த பாம்பை கொண்டு போய் பொண்ணை கொத்த விட்டு சாவடிக்கிற விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, இந்த விஷயம் என்ஹான்ஸ் ஆகிருக்கு. பொண்ணுங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டின புருஷனை பாம்பை கடிக்க விட்டு ஒரு பொண்டாட்டி கொலை பண்ணியிருக்கான். நம்ம நாட்டில் நடந்திருக்க கொடுமை தான். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். பொதுவாக இது போல் வினோதமான கேஸ்லாம் கேரளாவில் நடந்து நம்ம பார்த்துருப்போம், சவுத்தில். இப்போ நார்த்தில் அந்த பக்கம் போங்க, உத்தரப்பிரதேஷில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேஷோட மீரட் பகுதி இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர் தான் அதுல் பவார். 32 வயசுங்க இவருக்கு. இவரோட மனைவி பேர் தாமினி பவார். இவங்களுக்கு 30 வயசு. இந்த தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருக்காப்புல. இவங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி திருமணம் பண்ண ஒரு கப்பல். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்யோன்யம் இவங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி இதுவே தப்பில், காதலிச்சு திருமணம் பண்ணாலே அந்யோன்யம் அப்படியே இருக்கும் லைஃப் லாங்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு எந்த ஒரு வழக்கு ஆகச்சிறந்த சான்றுன்னு சொல்லலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது, இந்த அதுல் இருக்கார்ல, ஒரு ப்ளே ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காருங்க. ப்ளே ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. இந்த ப்ளே ஸ்கூலுக்கு டிரைவராக வேலை பார்க்கறதுக்குன்னு ஒரு நபரை ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் பேர் துஷார். ஸோ ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு எடுத்தாச்சா, இப்படியே அந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இவங்க ஃபேமிலி ஒரு பக்கம் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. சமீபத்தில் என்ன ஆகுது, காலையில் 6 மணி வாக்கில் அதுல் தூங்கிட்டு இருந்த அந்த அறைக்குள்ள அவரோட மனைவி தாமினி போயிருக்காங்க. போனப்போ அதுல் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டுக்கு அருகில் பார்த்தா பாம்பு இருந்திருக்கு. இதை பார்த்து கத்தி கூப்பாடு போட்ட அந்த தாமினி இருக்காங்களா மனைவி, இவங்க சவுண்டை கேட்டு பக்கமத்தில் நல்லா ஓடி வந்துட்டாங்களா. ஓடி வந்தவங்க அந்த பெட்டுக்கிட்ட பார்க்குறப்ப அங்கே பாம்பு அப்படியே இருந்திருக்கு. தாமினியும் அலறி துடிச்சு பயத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லோக்கல் பீப்புளெலாம் சேர்ந்து இவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, இன்னொரு பக்கம் அந்த பாம்பு சொன்ன பார்த்தீங்கன்னா பெட்டுக்கிட்ட இருந்தது, அதை அந்த உள்ளூர் மக்களே அடித்து சாகடிச்சிட்டாங்க அந்த பாம்பை. அவரோட உடம்புல பாம்பு கடித்த அந்த தடம் இருந்திருக்குங்க. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போதே அதை பார்த்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாம்பு கடிச்சது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. ஆனால் டாக்டர்ஸ் இந்த தடயத்தை பார்த்த அதே செகண்டே சொல்லிட்டாங்க, இல்லைங்க ஹிஸ் நோ மோர், அவர் இறந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பிணமாக தான் வந்திருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இருந்த மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அவர் அந்த ரூமுக்குள்ளேயே இறந்து போயிருக்கணும். இந்த விஷயம் தெளிவாக பிடிபட்டுருச்சா. ஸோ பாம்பு கடிச்ச தடமும் தெளிவாக அங்கே பதிவாகி இருக்கா. இப்போ அதுலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து இவ்வளோ வேகமாக தூக்கிட்டு வந்திருக்கோம், அப்படியும் டாக்டர்ஸ் ப்ராட் டெட்னு சொல்கிறாங்கனாக்கா, அப்போ இவர் அந்த ரூமுக்குள்ளே இறந்துருக்கணும் அதுல். அப்போ அந்த ரூம் சார்ந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அவரோட மனைவி தாமினி மட்டும்தான். இவங்களுக்கு தெரியாம எப்படி பாம்பு உள்ளே வந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் பெருசாக போகுதா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டாமினி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏமா உன்னை தாண்டி எப்படிமா அந்த ரூமுக்குள்ளே பாம்பு வந்திருக்கும், ஜன்னலாம் மூடி தானே வச்சிருக்கேன், அப்படி எப்படி வந்திருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாமினியை தொடர்ந்து அழுதபடி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லைங்க நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சேங்க, எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்க, அது எதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதில் அந்த குடும்பத்துக்கு டவுட் இன்னும் பெருசாகிடுச்சு. இல்லையே தாமினி சொல்றதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க. போலீஸாக இருந்த விவகாரத்தை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் முதல்ல தாமினி மேலே தான் உங்களுக்கு சந்தேகம் வரும். தாமினியோட செல்ஃபோனை வாங்கியிருக்காங்க. கூடவே இந்த தம்பதி யாருக்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க அப்படி பார்த்தாக்கா அந்த ப்ளே ஸ்கூல் டிரைவராக ஒருத்தர் வேலைக்கு எடுத்தாங்கன்னு சொல்ல துஷார், அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அவரோட செல்ஃபோனையும் வாங்கிட்டாங்க. இந்த 2 செல்ஃபோனையும் போலீஸார் அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த கால் லாகு இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப துஷார் கிட்டேருந்து தாமினிக்கு நிறைய முறை ஃபோன் கால் வந்திருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அண்ட் துஷாரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை பெட்டிக்குள்ளே அடைச்சிருக்க மாதிரி ஃபோட்டோஸில் இருந்திருக்குங்க. அதையும் போலீஸார் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க முதல்ல டெலிட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. எல்லாம் ரெக்கவர் போட்டு மொத்தமாக எடுக்கவே அந்த காட்சியிலையும் போலீஸார் பார்த்துட்டாங்க. ஸோ இங்கே கடித்த அதே பாம்பா இதுன்னு பார்க்குறப்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அதே பாம்பு தான் அந்த பெட்டிக்குள்ளே இருக்க மாதிரி ஃபோட்டோவில் இருந்த பாம்பு. இதுக்கப்புறம் போலீஸார் அந்த தாமினி துஷார் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து கொஷனிங்க்கு உட்படுத்துகிறாங்க. கேள்விகள் மேலே கேள்வியாக கேட்குறாங்க. ஆரம்பத்தில் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸார் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கு தெரியுமா,
இந்த தாமினி இருக்கால, இவ நம்ம புருஷன் வேணாம், நம்ம புருஷனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வர இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட் இருக்குல்ல 20 லட்சம் ரூபா, ஏன்னா ஒரு பேரில் இருந்துச்சு, அந்த 20 லட்ச ரூபா நம்ம எடுத்துக்கிட்டு நாம் இந்த துஷார் இருக்கால இவங்க கூட சேர்ந்து வாழ்வோன்னு இந்த முடிவு எடுத்திருக்கா. இந்த டிரைவராக ஒருத்தனை வேலைக்கு எடுத்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான். ஸோ அவனுக்கும் தாமினிக்கும் ஏற்பட்டிருந்த அந்த தொடர்பு இருக்குல்ல, அது ஒரு கடத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம இந்த புருஷனை கொண்டுட்டு இவனை திருமணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு மறுமணத்தை இப்படி அந்த அம்மா நினச்சிருக்கு. இவனை திருமணம் பண்ணிட்டு வாழ்வோன்னு, அதுக்கு காசு தேவைப்படும்ல, அதுக்கு 20 லட்சம் ரூபாய் அந்த புருஷனை கொண்டுட்டு அவரோட காசுலேயே சந்தோஷமாக இருக்கலான்னு இவன் நினச்சிருக்கா. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, இதுக்காக தாமினி துஷார்கிட்ட என்ன சொல்லியிருக்கா, நீ போயிட்டு ஒரு பாம்பை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்கா. இதெல்லாம் எங்கேருந்து இந்த ஐடியா எடுத்தாலும் தெரிலங்க, பாம்பை மட்டும் வாங்கிட்டு வான்னு இருக்கா. இதுக்காக ஒரு 15,000 ரூபாய் துஷார்கிட்ட இந்த தாமினியை பணமாக கொடுத்துருக்கான். இவங்ககிட்ட ஆசை வார்த்தை சொல்லியிருக்கா, இது போல் நீ வாங்கிட்டு வந்துரு பாம்பை, இதை கொத்த விட்டு என் புருஷனை சாவடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த 20 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்னு சொல்லியிருக்கான். இவனுக்கும் ஆசை விட்டுச்சா இல்லையா, இவனும் பாம்பை தேடி போகிறான். இந்த பாம்பு பிடிக்கிறவனா இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட காசை கொடுத்துட்டு ஒரு கட்டுவிரியன் பாம்பை வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் கேட்டிருக்கானா, எந்த பாம்பு கொட்டினா உடனே உயிர் போகுன்ற மாதிரி. சரிப்பா, இது கட்டுக்கட்டாக விஷயம் இருப்பா அப்படின்ட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணது பேரில் தான் இந்த கட்டுவிரியன் பாம்பை அவன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்களும் விற்றுருக்காங்க பாருங்க, இதுதான் கொடுமை இதில். ஸோ பாம்பு கையில் வந்துருச்சா, இதுக்கப்புறம் பிளானை 100% எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்ல. நைட்டு அத்துல் தாமினி 2 பேரும் தூங்க போயிருக்காங்க, அந்த குழந்தைய கூட போயிருக்கான். அப்போ தாமினி என்ன சொல்லியிருக்கா, இல்லைங்க இந்த ரூமில் எனக்கு சரியாக தூக்கம் வரல, நான் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன்னு பக்கத்தில் இன்னொரு ரூமுக்கு போயிட்டுருக்கா, குழந்தைய கூப்பிட்டு போயிட்டுருக்கா. தாய் பாசத்தை இங்கே காமிச்சிருக்கா பார்த்தீங்களா, பாம்பு குழந்தைய போட்டுருங்கிற பயத்தில் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டா. அவங்க 2 பேரும் அந்த ரூமில் போய் படுத்தாச்சா. காலையில் 6 மணி வாக்கில் இவ கிளம்பி அந்த ரூமுக்கு வரா. அத்தோடு தூங்கிட்டு இருந்தார்ல, அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த ஜன்னல் வழியாக பாம்பு உள்ளே விழுந்து அத்துள்ள கடிச்சு அங்கேயே பெட்டு கட்டியே இருந்திருக்கு. அவள் தானே பிளானை போட்டு கொடுத்தது, அவளுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்ட்டு இந்த கிரைம் சீக்வன்ஸு. ஸோ அவள் போட்ட நாடகம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் தான் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா. அதுவும் எப்படி, அத்துலுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சத்தமே போட்டிருக்கா. ஒருவேளை உயிரோடு இருந்தால் அப்படியே திரும்ப கொலை பண்ணியிருக்கலாம்ல, இதுதான் அந்த வேலையை பார்த்து விட்ருக்கா. ஸோ இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்த்தினா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நல்ல வேலை அந்த ரிலேட்டிவ்ஸ் அத்துலோட குடும்பத்தினர்லாம் சந்தேகப்பட்டாங்க. அப்படி சந்தேகப்படாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா பாம்பு கடிச்சு விபத்தில் இறந்துட்டாருன்னு அப்படி தான் எல்லாம் கடந்து போயிருப்பாங்க. இந்த ஸ்னேக் பைட் சார்ந்த விஷயம் இருக்குல்ல, இது அத்துல் தூங்கிட்டு இருக்கும் போது தான் நடந்துச்சுன்றதை இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. பரிதாபம் தூக்கத்தையே உயிர் போயிருக்க மாதிரி தான் இந்த கொடுமை நடந்திருக்கு. கொலை தான், ஆனால் கொலை தான். இந்த வழக்கில் இது இருக்க 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தாமினி பாருங்க, அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்களா, இந்த மூஞ்சி தான் அது. தாமினி, துஷார், அப்புறம் இந்த பாம்பை வித்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாம்பு பிடிக்கிற ஆட்கள், அதில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சோனுகுமார் அண்ட் உதயகுமார். இப்போ இந்த 4 பேரையும் போலீஸார் சிறையில் அடைச்சிருக்காங்க. அவினேஷ் பாண்டே இந்த மீரட்டோட எஸ்எஸ்பிங்க, இவர் என்ன சொல்கிறாரு, பாம்பை வச்சு அத்துல சாகடிச்சுட்டு நாம் திருமணம் பண்ணிப்போன்னு ஒரு பிளானை போட்டாங்க, கடைசியில் செஞ்ச பாவங்க கம்பி எண்ணெய் வச்சிருச்சுன்னு எஸ்எஸ்பியே சொல்கிறார் இந்த விஷயங்களை. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், புருஷன் போர் அடிச்சிட்டா பிரிஞ்சு போயிடலாம், இதை தான் பொண்டாட்டிக்கும் சேர்த்து பொருந்தோம். அதையும் தாண்டி உயிரை எடுத்துகிட்டு தான் போவேன்னு ஏமனா நீங்கள். 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், புருஷன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவரோட காசு மட்டும் உங்களுக்கு வேணுமா என்ன. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதுமாரி நிறைய நூதனமாக, அதாவது நான் மாட்டவே கூடாதுன்னு நினச்சி நிறைய கூகுளில் சர்ச் எல்லாம் பண்ணி கொலை பண்ணுற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோல. ஸோ ஒரு மெக்கானிசம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கொலை திட்டங்களை கூகுள் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா, இதை யூடியூப்பில் போட்டு யாரா தேடுறாங்க அப்படின்னா, அந்த சர்ச் வேர்டு என்னன்றதை தெரிஞ்சு முன்னாடியே அலர்ட் பண்ணிட்டாக்கா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குற்றம் நடக்காமல் தடுத்துட முடியும், ஒரு உயிர் போதையும் தடுக்க முடியும். இது போல் மெக்கானிசம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ப்ரைவசி பிரீச்னு பல பேரும் குரல் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பல குற்றங்கள் நடக்க கூகுள் சர்ச் காரணமாக இருக்க மாதிரி இருக்குல்ல.
ஏன்னா பல பேர் ஐடியா வரலன்னா ஒன்று சாட் ஜிபிடி கேட்குறதுல கூகுள்கிட்ட போகிறதா இருக்காங்க போல இருக்கு. இப்போது நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம், விஷப்பாம்புகளை பணத்துக்கு ஆசைப்பட்டு வைக்கிறீங்களே, தயவு செஞ்சு பாவத்தை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் சம்பாதிக்கிற 10-5 வச்சு நீங்கள் எதனா பண்ணிட்டு போய் இங்கே சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்க அந்த பாவத்தை சமூகம் போல கடைசி வரைக்கும். 5ஆவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்போ அப்பா செத்தாச்சு, அம்மா ஜெயிலில், அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.